அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சாண்டல்வுட் பவுடர், சந்தன பொடி வச்சு கோல்ட் ப்ராசஸ் மெத்தட்ல எப்படி சோப் செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் எல்லா ஆயில்ஸையும் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துப்போம். சுத்தமான சல்பர் கலக்காத செக்கு தேங்காய் எண்ணெய் 30 கிராம்ஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெய் வந்து குவாலிட்டியான தேங்காய் எண்ணெயா இருந்தா உங்க சோப் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம பொதுவா ஹார்ட்னஸ்க்காக சோப்ல அதிகமா பயன்படுத்துவோம். பிளஸ் இதுக்கு கிளென்சிங் ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு அதிகம். நெக்ஸ்ட் ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் வந்து நம்ம 40 கிராம்ஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஆலிவ் ஆயில் எதுக்காகனா உங்க சோப்புக்கு ஒரு ஜென்டில்னஸ் கொடுக்கறதுக்கு. சில சோப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட் ஃபினிஷ் அதிகமா இருக்கும். அதுல என்ன காரணம்னா ஆலிவ் ஆயிலோட பெர்சன்டேஜ் வந்து அதுல அதிகமா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு அந்த ஜென்டில்னஸ் கிடைக்குது சோப்ல. நெக்ஸ்ட் வந்து கேஸ்டர் ஆயில் 10 கிராம்ஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். கேஸ்டர் ஆயில் எதுக்காகனா மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின்னை ட்ரை பண்ணும். ஸோ கொஞ்சம் நம்ம ஸ்கின் மாய்ஸ்டரா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கேஸ்டர் ஆயில் சோப்ல பயன்படுத்துறோம். அதையும் அதிகமா நீங்க பயன்படுத்திடக்கூடாது. அதிகமா பயன்படுத்தினீங்கன்னா உங்க சோப் ரொம்ப சாகியா மாறிடும். 10 கிராம்ஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாம் ஆயில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். பாம் ஆயில் வந்து 20 கிராம்ஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாம் ஆயில் நம்ம சோப்புக்கு ஒரு ஃபர்ம்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி பாம் ஆயிலும் கோகோனட் ஆயிலும் ஒரு சோப்ல நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சோப்ல வந்து நல்ல லேதர் கிடைக்கும். பிளஸ் சீக்கிரமா உங்களுக்கு ஹார்டன் ஆயிடும் சோப்பு. சப்பானிஃபிகேஷன் சீக்கிரம் நடக்கிறனால உங்களுக்கு சீக்கிரமா ஹார்டன் ஆயிரும் சோப்பு. 20 கிராம்ஸ் பாம் ஆயில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நமக்கு தேவையான எல்லா ஆயில்ஸையுமே நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்ததாக இந்த ஆயில்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. எல்லாமே கொஞ்சம் சேர்ந்து பிளெண்ட் ஆகட்டும். அதுக்காக நம்ம மிக்ஸ் கொடுக்குறோம். நீங்க பிளெண்டர்லாம் போட வேண்டாம். சும்மா கையிலேயே ஒரு 2 to 3 மினிட்ஸ் சும்மா மிக்ஸ் பண்ணிருங்க. எல்லா ஆயிலும் கொஞ்சம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துரும். பிளெண்ட் ஆயிரும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சந்தன பொடி, சாண்டல்வுட் பவுடர் நம்ம மெஷர் பண்ணி போட போறோம். எவ்வளவு சாண்டல்வுட் பவுடர் இன்னைக்கு எடுத்திருக்க மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஆட் பண்ணிருக்கோம்னா 5 கிராம்ஸ் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இந்த 5 கிராம்ஸே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேல ஆட் பண்ணணும்னா இன்னும் 1 or 2 கிராம்ஸ் நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல போகாதீங்க. ஒரு 7 கிராம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா நீங்க ஆட் பண்ணிட வேண்டாம். இந்த பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆயிலோட அது நல்லா மிக்ஸ் ஆகணும். எந்த ஒரு லம்ப்ஸும் ஃபார்ம் ஆகக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே அந்த பவுடர் வந்து ஆயிலோட சூப்பரா பிளெண்ட் ஆயிரும். நீங்க பிளெண்டர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பவுடர் போட்டோன்னா பிளெண்டர் யூஸ் பண்ணாதீங்க. பவுடர் போட்டு நீங்க கையிலே மிக்ஸ் பண்ணிட்டு, அப்படியும் உங்களுக்கு மீறி லம்ப்ஸ் இருந்ததுன்னா, நெக்ஸ்ட் நம்ம லைவ் சொல்யூஷன் ஆட் பண்ணிட்டு பிளெண்டர் போடும்போது அந்த லம்ப்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடைஞ்சிரும். மேக்ஸிமம் நீங்க கையில மிக்ஸ் பண்ணும்போதே அந்த லம்ப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிரேக் ஆயிரும். அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி லைவ் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். அது ரூம் டெம்பரேச்சருக்கும் வந்துருச்சு. அத நம்ம இப்ப ஃபில்டர் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கிறோம். நீங்க கண்டிப்பா லைவ் சொல்யூஷனை ஃபில்டர் பண்ணி தான் ஆட் பண்ணணும். ஃபில்டர் பண்ணாம ஆட் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு நம்ம என்ன மெஷர்மெண்ட்ல லைவ் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்னா, ஆர்ஓ வாட்டர் வந்து 37.5 கிராம்ஸ் எடுத்துக்கிறோம். அடுத்து காஸ்டிக் சோடா வந்து உங்களுக்கு 15 கிராம்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுட்டோம். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் இதுல நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இப்ப இந்த லைவ் சொல்யூஷன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு 20 to 25 மினிட்ஸ் கையில மிக்ஸ் பண்ற மாதிரி இருந்தா 20 to 25 மினிட்ஸ் நீங்க மிக்ஸ் பண்ணணும். பிளெண்டர் யூஸ் பண்றீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு அந்த ட்ரேசிங் வந்துடும். உங்களோட ஆயிலோட ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்து தான் உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமா அந்த ட்ரேசிங் கிடைக்குதுங்கிறது. இப்பவே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அளவுக்கு அந்த சப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்துருச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அதிகமா நான் மிக்ஸ் பண்ணேன்னா எனக்கு ஃபுல்லாவே சப்பானிஃபிகேஷன் ஆயிரும். இப்ப இந்த சாண்டல்வுட் பவுடர் சோப் நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம ஸ்கின்னுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்ப்போம். உங்களுக்கு ஸ்கின்னை நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி மாய்ஸ்சரை வந்து உங்க ஸ்கின்ல வந்து ரீடைன் பண்ணும். இது ஒரு நல்ல கிளென்சராகவும் உங்களுக்கு ஆக்ட் பண்ணும். பிளஸ் இப்போ ஒரு ரிங்கிள்ஸ் இருக்கு, ஃபைன் லைன்ஸ் இருக்குன்னா இதை தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. ஆனா இந்த சாண்டல்வுட் பவுடர் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பவுடரா இருக்கணும். அது ரொம்ப கவனத்துல வச்சுக்கோங்க. குவாலிட்டி இல்லாம போச்சுன்னா அந்த அளவுக்கு நீங்க ரிசல்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. நல்ல குவாலிட்டியா இருக்கணும் இந்த சாண்டல்வுட் பவுடர். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனையும் நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த சாண்டல்வுட் பவுடர்ல வந்து நமக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆக்னியும்
கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிரும். ஆக்னி மார்க்ஸ் எது இருந்தாலுமே. தேன்மிளகு கலந்த மலர்களால் செய்த ஹெர்பல் சோப் நம்மகிட்ட விற்பனைக்கு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங்ல குடுத்துட்டுருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த ட்ரேசிங் வந்துரும். நான் இதோட ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இத பார்த்தீங்கனாலே தெரியும். எனக்கு நல்லாவே ட்ரேசிங் வந்துருச்சு. இப்ப அத அப்படியே நான் வந்து மோல்டுல போர் பண்ணிக்கிறேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆனத நீங்களே பார்ப்பீங்க. நீங்க மிக்ஸ் பண்ண பண்ண இன்னும் நம்ம மோல்டுல ஊத்துனக்கப்புறம் ஒரு 1 டே ஆனக்கப்புறம் எடுத்தோம்னாலே உங்களுக்கு இன்னும் கலர் சேஞ்ச் ஆனது நல்லாவே தெரியும். இப்போ நான் இன்னைக்கு 75 கிராம்ஸ் மோல்ட்ல போர் பண்றேன். ஆன்லைன்ல நெறைய மோல்ட்ஸ் கிடைக்குது. நீங்க எந்த மோல்ட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மோல்டுல போர் பண்ணக்கப்புறம் 24 ஹவர்ஸ்க்கு நீங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் குடுக்கக்கூடாது. 24 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க வந்து உங்க சோப்ப வந்து மோல்ட்லருந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்க 45 டேஸ் க்யூரிங் பீரியட் விடணும். அந்த 45 டேஸ் க்யூரிங் பீரியட் எதுக்காகன்னா, இப்ப எக்ஸஸா ஏதாவது லை இருந்ததுன்னா, அது உங்களுக்கு நியூட்ரலைஸ் ஆகணும். பிளஸ் எக்ஸஸ் வாட்டர் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா, அதுவும் எவாப்பரேட் ஆகணும். அதுக்காகத்தான் நம்ம வந்து அந்த 45 டேஸ் க்யூரிங் பீரியட் குடுக்குறது. க்யூரிங் பீரியட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்க உங்க சோப்ல ஃபர்ஸ்ட் pH டெஸ்ட் பண்ணிருங்க. pH டெஸ்ட் பண்ணிட்டு, பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க உங்க சோப்ப கஸ்டமர்ஸ்க்கு குடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே 24 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம எடுத்தது. நான் வந்து ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணல. அதனால எனக்கு லைட்டா சோடா ஆஷ் லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு. அது 45 டேஸ் க்யூரிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துருவேன். நீங்க ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த சோடா ஆஷ் ஃபார்மேஷன் வந்து இருக்காது. ஏன்னா, ரப்பிங் ஆல்கஹால் உங்களுக்கு ஏரோட நம்மளோட எக்ஸஸ் லை ரியாக்ட் பண்றத பேரியர் மாரி ஃபார்ம் ஆகி தடுத்துரும். அதனால உங்களுக்கு இந்த சோடா ஆஷ் லேயர் ஃபார்ம் ஆகாது. இப்ப pH வந்து 7 இருக்கணும். நீங்க pH டெஸ்ட் பண்ணும்போது, க்யூரிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் 7 வந்ததுக்கப்புறம் நீங்க வந்து உங்க சோப்ப கஸ்டமர்ஸ்க்கு குடுத்துக்கலாம். தேன்மிளகு கலந்து மலர்களால் மட்டும் செய்த ஹெர்பல் சோப் நம்மகிட்ட விற்பனைக்கு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்ல குடுத்துட்டு இருக்கோம். இதே மாரி அடுத்து உங்களுக்கு என்ன சோப் வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.